இன்னைக்கு ஒரு தரமான வீடியோவை பார்க்க போறீங்க. பெட்டி கடை, தள்ளுவண்டி கடை, ஃபாஸ்ட் ஃபுட் கடை, பார்க்ல, ஸ்கூலு, காலேஜ் இந்த மாதிரி ஏரியால எல்லாம் வச்சிருப்பாங்க. பொதுவா இந்த கடை நீங்க வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வாடகை, அட்வான்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அந்த கொடுக்குற அட்வான்ஸ் வாடகைக்கு நீங்க இந்த கடை செட்டப்புக்குள்ளேயே நீங்க வாங்கிக்கலாம். இவங்க கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கிருஷ்ணா இன்ஜினியரிங். அவங்கள பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா இன்ஜினியரிங். பல பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு கனவு இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிராதா, ஏதாவது ஒரு வழி கிடைச்சிராதான்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டோட தான் இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாரை வெல்கம் பண்ணிடுவோம். சார் தான் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா இன்ஜினியரிங்கோட ஓனர். அவர்கிட்ட நம்ம என்ன டீட்டெயிலும் கேட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சார் வணக்கம் சார். சார் கிருஷ்ணா இன்ஜினியரிங் எங்க இருக்குங்க சார்? ஜெயமோகனுங்க. ஓகேங்க. கம்பெனி பேரு கிருஷ்ணா இன்ஜினியரிங். ஓகே சார். நம்ம கம்பெனி கோயம்புத்தூர் பீலமேட்ல லொகேட் ஆயிருக்குங்க. லேண்ட்மார்க் ஃபன் மால்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். ஓ சரி சரி. நம்ம பேசிக்கா என்ன பண்றோம்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுட் கார்ட், கியாஸ்க், அப்புறம் ட்ரக்குங்க, ஃபுட் ட்ரக். சரி சரி. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தள்ளுவண்டி, பெட்டி கடை, அப்புறம் இந்த வேன்ல கிச்சன் செட் பண்றது, டெம்போங்கல்ல கிச்சன் செட் பண்றது. ஆமாங்க. இது நம்ம எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோங்க சார்? மேடம், நம்ம கம்பெனி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த கோர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஓ, இது பாத்தீங்கன்னா சொந்தமா நம்ம தான் பண்றோம். ஆமா, இது எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். எங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட் ஆப்போசிட்ல இருக்கு. இது யார்டுங்க. பிராண்டிங், எலக்ட்ரிக்கல் முடிச்சு QC பண்றது எல்லாம் வெளியே போறதெல்லாம் இங்க இருந்து போகும். கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா இது 3 டர்மா பிரிக்கலாம். அதாவது தள்ளு வண்டி அப்படிங்கிறது பேசிக்கா மினிமலிஸ்டிக்கா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அது மேடம் சொன்ன மாதிரி என்ன பிசினஸ் வேணாலும் இருக்கலாம். ஆக்சசரிஸ், அதாவது நம்ம ஃபேஷன் ஆக்சசரிஸ், மொபைல் ஆக்சசரிஸ், பொக்கே ஷாப்பு, துணிக்கடை, கிளாத்திங்க்கு எல்லாம் கூட கார்ட் வாங்குறாங்க. அப்புறம் வேஃபில், இந்த ஃபுட் ஓரியன்டா என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம், டிஃபன் ஐட்டம், டீ காஃபி ஐட்டம், இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு இது எல்லாமே யூஸ் பண்றோம். இதுல மினிமலிஸ்டிக்கா என்னோட வெரி பேஸ் வேரியன்ட் 15,000 ரூபா. 15,000 ரூபாயில இருந்து நான் தள்ளுவண்டி கொடுக்குறேன். அது டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட கிரைட்டீரியா, அவங்க பார்த்துருக்கிற இடம், அவங்க பண்ண போற இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி அது 2-3 லட்சம் ரூபா வரைக்கும் கூட நம்ம தள்ளுவண்டியே கூட ஃபேப்ரிகேட் பண்ணலாம். ஓகேங்க. டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட இதெல்லாம் பொறுத்து. ஓகே. அடுத்து சார், இப்ப 15,000 சொன்னோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், 15,000னா எப்படி கொடுப்பாங்கன்னு. அது எப்படி கொடுக்குறோம் சார்? எந்த மாதிரி? இது 15,000 ரூபாய் மாடலுங்க. சைஸ் உள்ளதுலயே மினிமம் சைஸ் 3-2 சைஸ்ங்க. இது யாருக்கு யூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு பூ வியாபாரம் பண்றவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா சிங்கிள் மெனுனா ஓகே ஃபுட்ல பானிபூரி, அப்படி இல்லன்னு சொன்னா தட்டுவடை செட்டு, இல்ல வேஃபில் மட்டும் பண்றேன், இல்ல ஏதாவது அந்த மாதிரி ஒரு மெனு, இல்ல ஒரே ஒரு அடுப்பு மட்டும் வச்சு ஏதாவது பர்టిక్యులரா ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணலாங்க மேடம். சரிங்க சார். வீலோட கொடுத்திருக்கோம், நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆமா, இது நீங்க ஏதாவது பிளைன் சர்ஃபேஸா இருக்கு, நீங்க கொஞ்சம் நவுத்தணும், அடியில க்ளீன் பண்ணனும், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு 2 சின்ன கபோர்டு மாதிரியும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா கொடுத்திருக்காங்க. இது லாக் பண்ணி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள எல்லாத்துலயுமே உங்களுக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸ் இருக்கும். நீங்க பானிபூரி கடை, பூ கடை, இல்ல ஹேர் அக்சசரிஸ் எது வேணாலும் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. இது 15,000 இல்லையா? ஆமா, இது 15. ஓகே. இந்த மாதிரி செட்டப்லாம் நம்ம கொடுத்துருவோம். இதுல ஏதாவது அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் பண்றதுன்னா இதுல இருந்து கொஞ்சம் எக்ஸஸ் வரும். ஆமா, இதுலயே அவங்க ஒரு சிலர் கதை வைக்கணும்னு சொல்லுவாங்க, எல்லாம் பூட்டிட்டு போற மாதிரி. ஒரு சிலர் லைட் செட்டிங், ஸ்டிக்கரிங், போர்டு அதெல்லாம் வச்சு கேட்பாங்க. ஒரு சிலர் அடுப்பு வச்சு கேட்பாங்க. ஒரு சிலர் ஃப்ரையர் வச்சு கேட்பாங்க. டிபெண்ட்ஸ் யார் வர போறாங்க, அது கஸ்டமரோட டிபெண்ட்ஸ். அவங்க என்ன கேக்குறாங்களோ அது எதுவா இருந்தாலும் பண்ணி தரலாம். இதுலயே நான் ஒரு 2 மெனு பண்றேன். அப்படியே அந்த பக்கம் பாருங்க. ஒரு 2 மெனு பண்றேன். நான் பானிபூரி, தட்டுவடை செட்டு, இது 2மே பண்ண போறேன், கிளாத்திங் பண்ண போறேன் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இந்த சைஸ் அண்டி போலாம். இது அடுத்த சைஸ் 4x2. இது இன்னுமே கொஞ்சம் ஸ்பேசியஸா இருக்கும். ஒரு 2 பேர் இடங்கள்லாம் நிக்கலாம். அதுல ஒரு ஆள் நிக்கலாம். ஆமா, இதுல 2 பேர் கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஆனா நிக்கலாம். இது 4x2. இது 18,000 ரூபாய். 18,000. ஆமா. ஓகே. இதுவுமே சேம் அதே மாதிரி இருக்கு. கொஞ்சம் 2 பேர் நிக்கிற மாதிரி இருக்கு. அதுல ஒருத்தர் தான் நிக்க முடியும். அந்த மாதிரி அடுத்த சைஸ்னா ஒரு அடி ஜாஸ்தி ஆயிட்டே போகும். 3, 4, 5, 6, 7, 8. ஓகே ஓகே. இத முன்னாடியும் எடுத்துக்கோங்க. ஏன்னா அத முன்னாடி நீங்க வீடியோ எடுக்கும்போது தான் தெரியும்
அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ். அங்க வந்து சிங்கிள் மெம்பர் நின்னுக்கலாம், இங்க வந்து 2 பேர் தாராளமா நிக்கலாம். 2 பேர் தாராளமா நிக்கலாம். இதையுமே வேற இடத்துக்கு நீங்க ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணி நீங்க கொண்டு போறதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே வீல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா மோல்டிங் பண்ணி எதுவுமே கை கிழிக்காத மாதிரி உங்களுக்கு நல்லா டைட் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலயே உங்களுக்கு வந்து லைட் செட்டிங் எல்லாம் வேணும்னா லைட் செட்டிங் வச்சு, அடுப்பு வேணும்னா அடுப்பு வச்சு டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுல இருந்து உங்களுக்கு 18,000ல இருந்து நீங்க ஏதாவது எக்ஸஸா கேக்குறீங்கன்னா அதுக்கு வரும். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தள்ளுவண்டி பட்ஜெட். அடுத்து என்னங்க சார் நம்ம பார்க்கலாம்? அடுத்து தள்ளுவண்டியிலேயே இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். இது வந்து GI மாடல்னு சொல்லுவாங்க. GI மெட்டீரியல் இது ரூஃபிங் ஷீட், கூலிங் ஷீட்னு சொல்லலாம். சரி சரி. இது வந்து ஸ்க்ரூ பண்ற மாடல். இதுலயே வந்து ACPன்னு சொல்லுவோம். சார் இதோட ரேட் என்னங்க சார் பட்ஜெட்? மேடம் இதுதான் நம்மளோட ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ங்க. ஓகேங்க. 15,000 ரூபாங்க. ஓகே. அப்புறம் இது 3க்கு 2 சைஸ். என்ன சைஸ்ங்க சார் இது? மேடம் இது 4க்கு 2 சைஸ்ங்க 18,000 ரூபாய் வருங்க மேடம். மேடம் இது 5க்கு 3 வித் டோர் டயரோட இருக்குங்க மேடம். அரௌண்ட் ஒரு 50ல இருந்து 60,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா வருங்க மேடம். அப்புறம் இதெல்லாம் வந்து MS மாடலுங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டா MS மாடல். இது எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட். இதனுடைய ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 25,000 4க்கு 2 சைஸ்ங்க. இது MS மாடல். இது ஃபுல்லாவே MS மாடல். MSனா மைல்டு ஸ்டீல். ரெஸ்ட் ஃபார்ம் ஆகும், ஆனா பவுடர் கோட்டிங் அது இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் இதை விட இது டபுள் த திக்னஸா இருக்கும். இந்த இடம் எல்லாம் நல்லாவே அந்த கார்னர் ரேடியஸ் அப்புறம் மெட்டீரியல் ஹோல்சமா வந்து மெட்டீரியல் டிஃபர் ஆகும். ஓகே. அது வந்து ஒரு 5 வருஷம் வருதுன்னா இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் வரும். பிரைசிங் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 30-40% பிரைசிங்ல ஒரு சின்ன ஹைக் இருக்கும். ஓகே ஓகே. ஆனா வந்து மாடல் யூனிக்கா இருக்கும், நல்ல ஹெவியா இருக்கும். இதுல இந்த வீல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே அது டிபெண்ட்ஸ். அது ஒரு அந்த கஸ்டமர் டயர் கேட்டாங்க, இந்த போர்டு கேட்டாங்க, மேல அதே மாதிரி இந்த மாதிரி லோகோ வேணும்னாலும் நம்ம செட் பண்ணி ஆமா பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. இந்த மாதிரி பிளைனா வேணும்னாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாங்க. பிளைனா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இதுல பாருங்க லோகோ, கஸ்டமரோட லோகோ வச்சு கேட்டுருக்காங்க. லோகோ மேல அவங்க கடை பேர் போட்டுருக்கோம், கீழ டயர் போட்டுருக்கோம், டயருக்கு தனியா மட் கார்டு போட்டுருக்கோம், ஸ்விட்ச் எல்லாமே வச்சிருக்கீங்க. ஸ்விட்ச் பாக்ஸ், அந்த பிராண்டிங் லைட்டிங் எல்லாம் கேட்டாங்கன்னா இதுல பாருங்க உங்களுக்கு ஸ்விட்ச் பாக்ஸோடயே இருக்கு. நீங்க லைட்டிங் செட்டப்போட வச்சுக்கிறீங்கன்னா ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு. அந்த இதை விட பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து ஒரு இடம் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்திருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழேயுமே நல்லா உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸா இருக்கிற மாதிரி நல்லா 4 வீல், பெரிய வீல் போட்டு நல்லாவே நீட்டா இருக்கு. இது வந்து நம்ம எங்க வேணாலும், நம்ம எந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட கடை போடுறோம், ஹாஸ்பிட்டல் கிட்ட போடுறோம், இல்ல காலேஜ் கிட்ட போடுறோம்னாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு வியாபாரம் ஆகலைன்னா இன்னொரு பக்கம் நீங்க 2 நாள் கழிச்சு மாத்திக்கலாம். இதுலயே பாருங்க உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வைக்கிறேன் சார். சிலிண்டர் செட்டப்ல கொடுத்திருக்கோம். இங்க சிலிண்டர் வச்சுக்கலாம், இங்க இது பண்ணிக்கலாம். இங்க 2 ஸ்டவ்வோடயே இருக்கு. அதுல வந்து அடுப்பு வச்சு கேட்டாங்க. சோ அடுப்பு 2 அடுப்பு வச்சு அந்த சிலிண்டர் இதுல வந்து பாருங்க பக்கத்துல இதுல அடுப்போடயே 2 இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிற மாடல்ல நீங்க எப்படி கேட்டாலும், கஸ்டமர் என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஏன் சார்? கரெக்ட் மேடம். இது 2 பக்கம் அடுப்போட பிளஸ் வந்து இங்கேயுமே சேம் அதே பேட்டர்ன் தான். பட் இங்க வந்து அடுப்பு வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. வெளியில வந்து இந்த சிலிண்டர் வச்சுக்கிறதுக்கான ஒரு ரேக்கு கூட நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இது எல்லாமே வயர் செட்டப்போடயே வந்து எல்லாமே சிலிண்டர் மட்டும் வச்சா போதும். கேக்குறாங்களோ அதுதான் கஸ்டமைசேஷன்ங்கிறது. நம்ம அவங்க எங்களோட கோர் கான்செப்டே வந்துட்டு எங்க கிட்ட இருக்கிற பொருளை வைக்கணும்ங்கிறது கிடையாது. அந்த கஸ்டமரோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக சர்வ் பண்றதுதான் எங்களோட கோர் மோட்டிவ்ங்க. இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வீல் எல்லாம் சின்ன வீல் போட்டு பிளைனா நம்ம பண்ணி கொடுக்கறது. இது இந்த மாதிரி மாடல்ல நார்மலா எல்லாத்துக்குமே அந்த சின்ன வீல் வந்து நம்ம கேட்க வேண்டியது உங்களோட பட்ஜெட் என்னன்னா இல்லைங்களா? அது தப்பு. அது எனக்குமே எங்கயாவது போய் எடுத்த உடனே உங்களோட பட்ஜெட் என்ன பட்ஜெட்ல பாக்குறீங்கன்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. சோ நான் அவங்களோட தேவையை தான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்ண போறீங்க, எங்க வச்சு பண்ண போறீங்க, என்ன குவான்டிட்டில பண்ண போறீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பட்ஜெட்டை பத்தி. இதுலயுமே பாருங்க நல்லா பெருசா இருக்கு, உள்ள நல்லா இட வசதி நல்லாவே இருக்கு சார். ஆமாங்க மேடம். அடுத்தடுத்து நீங்க சைஸ் பெருசு போக போக இன்னும் அந்த ஸ்டோரேஜ் வந்து பெருசாயிட்டே இது பாத்தீங்கன்னா 4 சைடுமே நம்ம கதவு வச்சிருக்கோம். ஆமா, அது கதவு வச்சு இது வந்து 25,000ங்க. ஓகே. அடுத்து அதுலயே கதவு வச்சீங்க சேம் சைஸ்ங்க, கதவு மட்டும் வச்சீங்கன்னா இன்னொரு 14,000 ரூபாய் கூடுதலா வரும். நல்ல குவாலிட்டியா பண்ணிருக்கீங்க சார். இல்ல எல்லாமே ஹைட்ராலிக் மேடம். இந்த கார் டிக்கில வரது சஸ்பென்ஷன் மாதிரி நீங்க தூக்கி விட்டா அது பாட்டுக்கு அப்படியே மேல போகும், அமுத்தி விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே கீழ பாருங்க. எல்லாமே குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. லாக் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க லாக், அந்த இதுல லாக் வச்சிருக்காங்க. நல்லா இங்க பாருங்க லாக் கூட நீட்டா நல்லா இருக்கு. நல்ல குவாலிட்டியா வச்சிருக்காங்க எல்லாமே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் லாக், எல்லா பக்கமும் லாக் வச்சிருக்காங்க உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியா. சோ அது நம்ம இது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா மேல இப்படி அமுத்தினா போதும், அகைன் இப்படி தூக்கி விட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காவே இதாயிரும். ரொம்ப ஏன்னா யூஸ் பண்ண போறவங்க வயசானவங்களா லேடிஸா யாருன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஈஸியா அவங்க ஹேண்டில் பண்ணலாம். இது கொஞ்சம் ஹெவியான ஐட்டம் தான். இப்ப முன்ன பார்த்த 15,000 18,000 வண்டி வந்து ஒரு 50 கிலோ வருது அப்படின்னா இது வந்து டபுள் த வெயிட்டா இருக்கு. இது வந்து 100 கிலோ வரும்.
சரி சரி அதே மாதிரி இந்த டோர்ஸ் வரும்போது இன்னுமே வெயிட் டபுள் ஆகும். அப்போ டோரை தூக்கி பிடிச்சி அவங்க பழைய டைப்ல அந்த கொக்கி மாட்டுறது ஹூக் போடுறது அதெல்லாம் வந்து சிரமம். அதனால தூக்கி விட்டா மேல போய் பாக்குறதுக்கும் நல்ல பிரீமியமா இருக்கும். அதெல்லாம் வந்து சும்மா பெயிண்ட் அடிச்சிருப்போம். இது வந்து பவுடர் கோட்டிங் பினிஷிங். இதோட மெத்தடே வந்துட்டு பேசிக்கா என்ன கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் கேட்டு அதுக்காக 3Dல ஒரு டிசைன் போட்டு அதை 2Dல ரெண்டர் பண்ணி அதுக்கப்புறம் லேசர் கட்டிங்ல கொடுத்து கட் பண்ணி அப்புறம் CNCல பெண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் வெல்ட் அடிச்சு அதுக்கப்புறம் பவுடர் கோட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபினிஷ் ஆப்டிங் பண்ணுவோம். சரி, இதுலயே வந்து இன்னொரு கலர் கூட பண்ணி வச்சிருக்காங்க மாடல் பாருங்க. இது வந்து 5க்கு 2.5 சைஸ். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, 4, 5, 6, 7, 8 அப்படி தள்ளு வண்டியில வந்து இப்படி சைஸ் வாரியா போகும். அதெல்லாம் அவங்க என்ன கேக்குறாங்களோ இல்ல ஸ்டாண்டர்ட் சைஸ் போதும் அப்படின்னாங்கன்னா அதுக்காக பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா மேடம், அது வந்து 4 அடி, அடுத்து 5 அடி, அடுத்து 6, 7, 8 இப்படி போய்கிட்டே இருக்கும். அந்தந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த அவுட்டர் பாடி மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரியும் பிரைசஸ் வந்து 5,000 10,000 இப்படி வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கதவு வச்சா ஒரு ரேட்டு, டயர் வச்சா ஒரு ரேட்டு, அப்புறம் உள்ள அடுப்பு வச்சா ஒரு ரேட்டு, அப்புறம் ஃப்ரையரு, அப்புறம் அவங்க என்னென்ன கேக்குறாங்களோ அந்த மாதிரி அந்தந்த பிரைசிங் வரும். ஷோகேஸ் கேட்பாங்க ஒரு சிலரு, கண்ணாடி வச்சு கேட்பாங்க, டிஸ்பிளே உள்ள காளான் பேல் பூரி போடுற மாதிரி எல்லாம் வச்சு கேட்பாங்க. அது அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி பிரைசிங் மாறி என்ன ஈஸியா இருக்குமா ஹேண்டில் பண்றதுக்கு அது மாதிரி நம்ம செட்டப் பண்ணிருக்கோம். இதுலயே பாருங்க அந்த கலர் ஒண்ணு இந்த கலர் ஒண்ணு, இந்த கலர் முதற்கொண்டு எல்லாமே கஸ்டமைஸ். நீங்க ஈச் அண்ட் எவ்ரிதிங் கஸ்டமைசேஷன் தான். நீங்க எனக்கு இது இப்படி வேணும், எனக்கு கலர் இந்த கலர் வேணும், ஸ்டிக்கர் இப்படி பண்ணணும், லோகோ போர்டு இப்படி வைக்கணும், லைட் வந்து இந்த கலர்ல போடணும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நீங்க சார் இதோட ரேட்டுங்க மேடம்? இது 5க்கு 2.5 MS வித் டோர் மாடலுங்க. இது வந்துட்டு 50,000 பிளஸ் டாக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுங்க மேடம். 50,000 ரூபாய்க்கு மேல அப்ராக்சிமேட்டா தான், எல்லாமே அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன். ஏன்னா மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் இருக்கு, அப்புறம் வந்துட்டு டே டு டே பிரைஸ் வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கு. அதனால அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன், எக்ஸாக்ட்டா நான் சொல்லலைங்க. சார் இந்த கிரீனும் பிளஸ் அந்த பர்பிள் கலரும் ரெண்டும் சேம் ரேட் தான் வருமா? ஆல்மோஸ்ட்ங்க ஒரு எல்லாத்துக்குமே ஒரு 5,000 10,000 சைஸ். ஓகே, ஏனா இதுவும் அது சேம் பேட்டர்ன் இருக்கு. பேட்டர்ன் ஒண்ணுதான், ஆனா சைஸ் டிஃபரன்ஸ் இருக்குங்க. அது ஒரு அடி சின்னது, இது ஒரு அடி பெருசு. ஓ சரி சரி மேடம், இது ரெண்டும் ஒரே சைஸ். yellow and green ஒரே சைஸ். ஓ yellow என்ன ரேட்டிங் சார்? yellow வந்துட்டு 35,000 ரூபாய் வரும் மேடம். டாக்ஸ் 35,000 எக்ஸாக்ட்டா 35 பிளஸ் டாக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ங்க. ஓகே, ஃபியூச்சர்ல மேபி இது வந்து ஜூலை 2026 சாரி ஆகஸ்ட் 2026ங்க. மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்தா, பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருந்தா அது அப்ளிகபிள் தாங்க மேடம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பிங்க்ங்க சார்? பிங்க் வந்துட்டு 40,000 ரூபாய் வருங்க மேடம், அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஆமா, ஓகே. 4க்கு 2 வித் டோர்ஸ்ங்க. அப்புறம் இதுல அடுப்பு கேட்டாங்க, ஸ்டிக்கர் கேட்டாங்க, லைட் செட்டிங் கேட்டாங்கன்னா அதுக்குரியது. ஓகே, அது எல்லாத்துக்குமே பிரைஸ் லிஸ்ட் இருக்குங்க மேடம். இது வந்து MSல என்னோட சிக்னேச்சர் ஐட்டங்க, நிறைய செல்லிங் ஐட்டம், ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம். 4க்கு 2 வித்தவுட் டோர் வித்தவுட் டயருங்க. இது வந்து 25,000 பேஸ் மாடலுங்க MSல. சோ எல்லாத்துக்குமே எனக்கு ஈச் அண்ட் எவ்ரிதிங் என்கிட்ட பிரைஸ் லிஸ்ட் இருக்குங்க. அதாவது இண்டிவிஜுவலுக்கும் எவ்வளவு அப்படிங்கறத சோ அவங்க வாட்ஸ்அப்லயோ இல்லன்னா கால்லயோ வந்து கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் எல்லா டீடைலும் கொடுத்துருவோம். அதையும் மீறி ஏதாவது ரொம்ப டீடைல்டா பிசினஸ் பத்தியும் வண்டிங்களை பத்தியும் ரொம்ப இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க கட்டாயம் நேர்ல வர்றது நல்லது. சரி, இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இது டிஃபன் கடைக்கு, டிஃபன் சில்லி ஐட்டம் இதெல்லாம் பண்றாங்க. ஓ சரி சரி சரி. இதுல வந்து முன்னாடி கிளாஸ் போட்டுருக்கு. கிளாஸ்னா நீங்க நெருப்பே காட்டினா கூட உடையாது, அந்த மாதிரி டஃபன் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இந்த வண்டி உண்மையிலே சூப்பரா இருக்குங்க சார். இங்க பாருங்க 2 லைட் செட்டிங்கோட கொடுத்திருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இந்த கண்ணாடிக்கு சேஃப் கார்டா இதையும் சாத்திக்கலாம். இப்படி திறந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து சட்னி சாம்பார் வைக்கிறதுக்கு, இல்லன்னா வந்து பார்சல் கட்டுறதுக்கு, இல்லன்னா கஸ்டமர்ஸ் வச்சு சாப்பிடுறதுக்கு, அந்த மாதிரி மல்டிபர்பஸா 3 ஓகே. இத வேணும்னாலும் நம்ம வந்து இத கீழே விட்டுறலாம். இல்ல ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிறது, பார்சல் கட்ட நீங்க சொன்ன மாதிரி தான் சார். ரெடியான திங்ஸ் எல்லாம் இங்க வச்சுட்டு சர்வ் பண்றதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே எல்லா பக்கமே டோர் எல்லாம் நீட்டா க்ளோஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நம்ம வர்க் முடிச்சிட்டோம்னா நீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ரோட் சைடு எங்க வச்சிருக்கோமோ அங்க சேஃபா நிறுத்தி பூட்டிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தள்ளுவண்டிக்கு வச்சிருக்காங்க ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி. நம்ம இங்க வைக்கும் போது டிஸ்பிளேல வெளியில நீட்டா தெரியும். அதுக்காக இந்த கிளாஸ் கொடுத்திருக்காங்க. இது எது பட்டாலும் ஒண்ணும் ஆகாது. நெருப்பு பட்டாலும் இந்த grill machine எல்லாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க. திக்னஸ் என்ன இவ்ளோ பெருசு இருக்கு? திக்னஸும் ஜாஸ்தி, பின்ன வந்து இவ்ளோ பெருசு இருக்குங்க திக்னஸ். நான் கூட சாதாரண கிளாஸ்ன்னு நினைச்சேன். பாத்தீங்கன்னா திக்னஸ் இங்க நான் டச் பண்றேன் அப்படின்னா நல்ல திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு வர மாதிரி இருக்கு திக்னஸ். இதுலயுமே 3 செட்டப் அடுப்போட கொடுத்துருக்கோம் இல்லையாங்க சார்? இதுல உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இதுல 3 செட்டப் அடுப்போட கொடுத்துருக்காங்க. ரேக்கே வந்து பாத்தீங்கன்னா 3 ரேக் வச்சிருக்கோம்.
இதுல 3 செட்டப்ல அடுப்பு, ஏன்னா காளான், பேல்பூரி, ஃப்ரைட் ரைஸ்ங்கும் போது ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொன்னு வச்சிடலாம் இல்லைங்களா? இல்ல இந்த கஸ்டமரோட மெனு வேற. ஆமா, டிஃபன் ஐட்டமும் சில்லி ஐட்டமும் போடுறாங்க. அதனால மீன் சில்லி ஒண்ணு, அப்புறம் வந்து இட்லி ஒண்ணு, அப்புறம் சிக்கன் ஒண்ணு. ஓ சரி சரி, எல்லாமே செட்டப்போட வந்து நீங்க பெரும்பாலும் பழைய டைப் தள்ளுவண்டில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் வந்துட்டு வெளியே இருக்கும். ஆமா சார். கேஸ் கண்ட்ரோல் பண்றது வந்து வண்டியை விட்டு வெளியே இருக்கும். குழந்தைங்க விளையாடுவாங்க, ஒரு தடவை ஜாஸ்தி பண்ணி விட்டுருவாங்க, கம்மி பண்ணி விட்டுருவாங்க. அடுத்த நாள் நம்ம வந்து பத்த வைக்கும் போது ஃப்ளேம் ஜாஸ்தியா வரலாம். நம்மளது எல்லாமே சேஃப் கார்டுங்க. அது ரெகுலேட்டர் நீங்க பார்த்து கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். போகும்போது நீங்க கூட்டிட்டு போயிருவீங்க. நீட்டா இருக்கு. இது எல்லாமே இருக்குங்க. லைட் செட்டிங் இருக்கு, சுவிட்ச் போர்டு வச்சாச்சு, சிலிண்டருக்கான உங்களுக்கு அந்த இதெல்லாமே அடுப்பு எல்லாமே வச்சாச்சு. நீட்டா சேஃபா வச்சிருக்காங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே என்ன மெனுவோ அத முன்னாடி கூட நீங்க வந்து டிசைன் பண்ணி கொடுத்திருக்கீங்க. ஸ்டிக்கர் போடுறீங்க அப்படினா அந்த ஸ்டிக்கர் டிசைன் எல்லாமே அவங்களோட ஓன் ஐடியா தான். இப்போ மெனு கூட வந்து பாருங்க, நம்ம மெனு என்ன மெனுன்னு நம்ம அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி டிசைன்ஸோட வேணும் அப்படினாலும் டிசைன்ஸோடயும் வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க. நீட்டா இருக்கு இதெல்லாமே. இப்போ உங்களுக்கு ஏதாவது லோகோ வேணும்னா கூட இதுல லோகோ கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓ மேல இதுக்கு வச்சிருக்கோம் இல்லையா சார்? ஓ அங்க பாருங்க 1-to-1 சில்லி பைட்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி லோகோ வேணும்னாலும் நீங்க லோகோ பண்ணிக்கலாம். இதுலயே வந்து உங்களுக்கு என்ன சைஸ்ல வந்து தள்ளுவண்டி வேணும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த செட்டப்ல வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே நம்ம கஸ்டமருக்காக பண்ணி வச்சிருக்கோம். மாடல் இங்க அதான் சொல்லிட்டேனே, நான் ஸ்டாக் வச்சிட்டு அந்த ஸ்டாக்க ப்ரோமோட் பண்ணி வைக்கிறதுக்கு அது என்னோட கான்செப்ட் கிடையாது. கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தது தான் இவ்வளவு நேரம் நீங்க வந்து பார்த்தது. அது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து வந்து போயிட்டே இருக்கும். ஏன் சார் நம்ம இன்னைக்கு வந்தப்போ வந்து 2-3 இது சேர்ந்து பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. மேடம் இது 7க்கு 3.5 சைஸ்ங்க. as per நம்ம பாக்குற கண்டிஷனுக்கு அரௌண்ட் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருங்க மேடம். ஓகே, நம்ம பாக்குற கண்டிஷனுக்கு டாக்ஸ் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ராங்க. ஓகேங்க. ஒரு கூட மாடல் இருக்கு பாருங்க, ஸ்டஃப் அண்ட் பஃப்னு சொல்லிட்டு இவங்களுமே லோகோவோட கேட்டிருக்காங்க. இது yellow with green காம்பினேஷன்ல வண்டியே கலர்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. சேம் இதே தான் உங்களுக்கு. ஆனா வந்து அடுப்பு செட்டப் எல்லாம் அவங்க கேட்கல, அதனால அடுப்பு செட்டப் பண்ணாம மத்தபடி இங்க வந்து நீங்க வந்து என்ன ஃபுட் குடுக்குறீங்களோ அது கான்டாக்ட் நம்பர் முதற்கொண்டு நம்ம இதுலயே வந்து கொடுத்துருக்கோம். அதாவது அந்த கஸ்டமர் வந்துட்டு பிரான்சைஸ் அவுட்லெட் அவங்களுக்கு. அதாவது பிரான்சைஸ்னா நம்ம ரெகுலராவே அவங்க வண்டி வாங்கி பிரான்சைசி கொடுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி நிறைய ஒரு 5 to 10 பிராண்ட் பக்கமா கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி, நம்ம கிட்ட ரெகுலராவே மாசம் இவ்வளவு வண்டிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் நம்ம வந்து கிருஷ்ணா இன்ஜினியரிங் குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். இந்த மாதிரி பண்ணலாம், நீங்களே ஒரு ஐடியா கொடுத்துருவீங்க. நிறைய பேர் பண்றாங்க. இதுதான் சரி. ஏன்னா வாடகை யாருனாலே கொடுக்க முடியறது இல்ல. அப்படியே வாடகை கொடுத்து பண்ணாலும் அந்த இடத்துல ஓடுமா அப்படிங்கறது ஒரு டவுட் இருக்கு. இதுன்னா நீங்க அங்க ஓடலையா ஒரு வாரம் பார்த்துட்டு வேற இடத்துக்கு வண்டி எடுத்துட்டு போயிடலாம். அங்க பிசினஸ் ரன் பண்ணிக்கலாம். ஈவினிங் முடிஞ்சோன்னா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அடுத்த நாள் போய் கண்டினியூ பண்ணலாம். நல்லா ஓடுறதுனாலுமே ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது பேசிக்கா ஒரு கடை நீங்க ஆரம்பிக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துக்கு உண்டான செட்டப் வேணும். அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதுக்கு உண்டான செட்டப் வேணும். இப்ப ஹோட்டல் அப்படின்னா, ஒரு டிஃபன் சென்டர் அப்படின்னா ஒரு கடை அட்வான்ஸ் கொடுக்கணும். அப்புறம் அதுக்குரிய இன்டீரியர் பண்ணணும். அப்புறம் சமைக்கிறதுக்குரிய இடம் பண்ணணும். கஸ்டமர்ஸ் வந்தா உட்காந்து சாப்பிடறதுக்குரிய இடம் பண்ணணும். போர்டு வைக்கணும், லைட் செட்டிங்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட மினிமம் ரொம்ப மினிமம்னு பார்த்தா கூட ஒரு 3 ல இருந்து 5 லட்சம் ரூபாய் வெரி மினிமம். கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மாசம் வாடகை காசுல இந்த வண்டியை செஞ்சு எடுத்துட்டு போயிடலாம். ஒரு 25,000 அட்வான்ஸ் குடுக்குற காசு கூட வள்ளியே. அதான் சொல்றேன். மீறி போனா ஒரு 2 மாசம் அட்வான்ஸ் காசுல இப்ப நம்ம சொன்ன அந்த ஒரு டிஃபன் சென்டரை வந்துட்டு சின்னதா நம்ம பண்ணிக்கலாம். மேடம் இது 6க்கு 3 MS-ங்க. ஓகேங்க சார். இது வந்து பிராண்டிங் லைட்டிங் இல்லாம இதனுடைய காஸ்ட் 45,000 தான். பிராண்டிங் லைட்டிங் இந்த ஸ்டிக்கரிங் லைட் செட்டிங் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 60,000 பிளஸ் அப்புறம் டாக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்ட்ரா மேடம். ஓகேங்க சார். அங்க ஒரு இது இருக்கு, நான் அத கவனிக்கல. இங்க இது இவ்ளோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனால இது வந்து நம்ம நார்மல் பெட்டி கடைங்க மேடம். பெட்டி கடைனா பெட்டி கடைக்கு மட்டும் கிடையாது. நீங்க உள்ள நின்னு வேலை செய்ய ஆசைப்படுறீங்க, இந்த சைஸ்க்குள்ள அடங்குற மெனுவா இருக்கு அப்படின்னா நீங்க இது எங்க வேணாலும் கொண்டு போய் வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்க மல்டிபர்பஸ் தான். நம்மளது எல்லாமே எல்லாத்துக்குமே இதுக்குதான் இந்த பிசினஸ் அடுத்ததுக்கு நம்ம யோசிச்சு கேரி ஓவர் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப இதுல வந்து உள்ளுக்குள்ள உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஷெல்ஃப் வேணுமோ, அந்த கண்ணாடி பாட்டில் சேர்க்கிற மாதிரி, சாஷெட்ஸ் தொங்குற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் வேணா அது நம்ம இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க அஸ்பர் நீங்க நம்ம பாக்குற கண்டிஷன் இது வந்து 4க்கு 4 சைஸ் கியாஸ்க்குங்க. GIE கூலிங் ஷீட்டுக்குரியது. இது வந்து 40,000 மேடம். 40,000. இது 40,000 ரூபாய். சேம் இதுலயும் அதே மாதிரி. இதுலயும் பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் டோர் பிளஸ் இங்க க்ளோஸ் பண்றீங்க. நீங்க கொஞ்சம் செக்யூர்டா ஃபீல் பண்ணுவீங்க. மழை வெயிலுக்கெல்லாம் அதுல இருக்கிற அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இதுல இருக்காது. போகும்போது நீட்டா எல்லாத்தையும் சாத்திட்டு போயிடலாம். ஓகே.
இதையுமே நம்ம எங்க வேணாலும் நம்ம வச்சு நீங்க யூஸ் இன்கேஸ் இதுலயே வீல்ஸ் வேணும்னாலும் வீல்ஸ் வச்சு கொடுத்துடலாம். யூசுவலா இதுக்கு வீல்ஸ் வராது, கஸ்டமர் கேட்கல இல்ல யூசுவலாவே இந்த மாடல்ஸ்க்கு வராது. அவங்களுக்கு வேணும்னா வச்சு கொடுத்துறலாம். ஓகேங்க சார். 40,000 கிட்ட 40,000 இப்ப நீங்க பாக்குற கண்டிஷன் மேடம். இதுல எனக்கு ஸ்டிக்கர் ஒட்டணும், லைட் செட்டிங் போடணும், லோகோ வைக்கணும், நான் அடுப்பு வைக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டானது கூடுதலா கொடுத்துறலாம். ஓகேங்க மேடம். இது ஒரு 40,000 வருங்க மேடம். இது 4 கியாஸ்க்குங்க, பெட்டி கடை கான்செப்ட். இது ஒரு 40,000 ரூபாய் வருங்க மேடம். இது வந்து நம்ம முன்ன பார்த்த அந்த 15,000 ரூபாய் வண்டி, 18,000 ரூபாய் வண்டி, அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ், 6 அடிக்கு 3 அடி, 6 அடி லென்த் 3 அடி அகலம். சோ அதுல டோர்ஸ் எல்லாம் வச்சு டயர்ஸ் எல்லாம் வச்சா இந்த கண்டிஷன்ல நீங்க கடை க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது இந்த மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷன்ல எடுத்தீங்கன்னா மேடம் ஒரு 50,000 to 60,000 அப்ராக்சிமேட்டா வரும். இது வந்து இங்க எங்களோட ஃபேக்டரி ரேட். இது போக டாக்ஸ், டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் பேக்கிங், ஃபார்வர்டிங் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி ரேட் ஃபிளக்சுவேஷன் இருக்கலாம். அது போக அவங்க ஸ்டிக்கரிங், லைட் செட்டிங், உள்ளுக்குள்ள என்ன கேக்குறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி கொடுத்துறலாம். அப்புறம் சைஸ் மாறிச்சுனால அதுக்கு உண்டானது மாறுதலா வருங்க. இது சேம் அதே சைஸ் வண்டியில, டோர்ஸ் இல்லாத வண்டி. இது ஜஸ்ட் 31,500ங்க. சேம் இதே கண்டிஷன்ல எடுத்தாங்க. டோர் இல்லாம இருக்கு இல்ல? டோர் இல்லாம இருக்கு. ஆமா அவ்வளவுதான். டயர்ஸ் இல்ல, நம்ம நார்மல் வீல் போட்டுருக்கோம். அவங்களுக்கு டெய்லி தள்ள போறது கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீல்ஸ் கூட வேண்டியது இல்ல. சோ இது வந்து சும்மா அடியில கிளீன் பண்ற பர்பஸ்க்காக மட்டும் தான் அந்த வீலுங்க. அப்புறம் சும்மா முன்னாடி பின்னாடி இப்படி தள்ளிக்கலாம். ஆமா இது 31,500 மேடம் இதனுடைய விலை. இது போக தாராளமா ஒரு 3-4 பேர் கூட நிக்கலாம். 3 பேர் தாராளமா நின்னு ஒரு டிஃபன் சென்டரே நடத்தலாம் மேடம். அந்த அளவுக்கு நல்லா தாராளமா ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் சைஸ்ங்க. 6க்கு 3ங்கிறது எங்க கிட்ட இந்த சைஸ் தான் கேக்குறாங்க எல்லாரும். ஜாஸ்தி போறது இந்த சைஸ் தான். இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாவும் இருக்காது. அதான் 4, 5, 6, 7, 8. 7, 8 கொஞ்சம் பெருசு, 4, 5 கொஞ்சம் சின்னது, 6 மிட் ரேஞ்ச். பிரைசிங்லயும் மிட் ரேஞ்ச். அடுத்தடுத்த சைஸ் போகும்போது இன்னும் பிரைஸ் கூடிக்கிட்டே போகும். இது மீடியமா இருக்கும், நிறைய பேர் இதுதான் விரும்புறாங்க. ஓகே. அடுத்து இது வந்து ஒரு எல்லாமே ஆர்டருக்காக தான். இது வந்துட்டு 8க்கு 5 நம்ம முன்ன பார்த்த அந்த பெட்டி கடை கான்செப்ட் மேடம். இது வந்து ஒரு இதுலயுமே உங்களுக்கு வந்து டோர் செட்டப் போட கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஆமா இதுலயும் டோர் செட்டப் வந்திருக்குங்க. அதாவது பெட்டி கடைனாலே கண்டிப்பா டோர் செட்டப் வந்துரும். அந்த டோர் நீங்க எங்க கேக்குறீங்கங்கறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். எல்லா சைடுமே ரேக் அடிச்சிருக்காங்க. இதுல கேட்டிருக்காங்க. ஆனா யூசுவலா வந்துட்டு பிளைன் ரூமா தான் இருக்கும். உங்களுக்கு எங்கெங்க தட்டு தேவைன்னு சொல்றீங்களோ அங்கங்க தட்டு வச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி டோர்ஸும் வந்துட்டு எனக்கு என்ட்ரன்ஸ் டோர் இங்க வேணும், ஓபன் டோர் இங்க வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு கொடுத்துடலாம். இந்த கஸ்டமர் வந்து இங்க என்ட்ரன்ஸ் டோரும் இது ரெண்டும் ஓபன் டோரும் கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கோம். ரேக்குமே சுத்தி வர பண்ணிருக்கேங்க சார். இதோட காஸ்ட் எவ்வளவு வருங்க மேடம்? ஒரு 60,000 to 80,000 ஆவரேஜ் மேடம். இப்போ நம்ம பாக்குற கண்டிஷனுக்கு கியாஸ்னுடைய பிரைஸ் வெறும் கடையினுடைய பிரைஸ் மட்டும் பார்த்தோம்னா ஒரு 60,000 இருந்து 70,000 ரூபாய் வரும் மேடம். ஓகே. அது போக இங்க ஃப்ரண்ட் மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அப்புறம் உள்ளுக்குள்ள அத்தியாவசியத்துக்கு லைட் போட்டிருக்கோம், ஒரு லோகோ போர்டு ஒன்னு வச்சிருக்கோம். மேல அந்த ஷீட் மாதிரியே வச்சு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஆமா அது மழை தண்ணி டிராப் ஆகாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் டைரக்டா விழுந்துச்சுன்னா உள்ள தண்ணி பெனிட்ரேட் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது கியாஸ்க்கு எல்லா மாடலையும் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் வரும். ஓகே. அப்புறம் கீழ பேஸ்க்கு வந்துட்டு வி போர்டுன்னு சொல்லுவாங்க. பிளைவுட் மாதிரி. அது துரு பிடிக்காது, கரையா அரிக்காது, எர்த் பாஸ் ஆகாது. அது மாதிரி எல்லாமே நல்லா இருக்குங்க. அதுக்கு மேல மறுபடியும் ஃப்ளோர் மேட்டும் போட்டு கொடுத்துருவோம். உள்ளுக்குள்ள வந்து நல்ல பிரீமியம் ஃபினிஷ் இருக்கும். கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அதுதான். ஆமா இதை விட இன்னும் நீங்க ஒரு கடையே தோத்து போற அளவுக்கு ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல ஒண்ணு கேட்டா கூட நம்ம ஃபுல்லா ஏசிபிலயோ எம்எஸ்லயோ ஃபேப்ரிகேட் பண்ணி இன்டீரியரும் அதே மாதிரி வால் பேனலிங்கோ இல்ல வந்துட்டு லைட்டிங்ஸ் எலக்ட்ரிக் எல்லாம் நல்லா கிராண்டா பிரம்மாண்டமா பண்ணி அந்த மாதிரி ரொம்ப எக்ஸிகியூட்டிவ் லெவலுக்கும் நம்மளால பண்ண முடியும். அது டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமரோட ஸ்கோப். கஸ்டமர் என்ன எதை பொறுத்து அவங்களோட பட்ஜெட்டை டிபெண்ட் பண்ணி அவங்களோட கிரைட்டீரியாவை டிபெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துடலாம். உள்ளதுலயே பாட்டம் பேஸ்ல என்ன இருக்கோ அதுவும் பண்ணலாம், டாப் எண்ட்ல என்ன இருக்கோ அதுவும் பண்ணலாம். மேடம் அதாவது இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தள்ளு வண்டி பார்த்தோம், பெட்டி கடை பார்த்தோம். கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பட்ஜெட் எங்களுக்கு பெரிய இது கிடையாது. ஆமா ப்ராப்ளம் கிடையாது. எங்களுக்கு கன்வீனியன்சி தான் முக்கியம். அப்படின்னா நான் டெய்லி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும், நான் நிப்பாட்டுறதுக்கு ப்ராப்பரான இடம் கிடையாது, சேஃபான இடம் கிடையாது, நான் என்னோட கடையை கொண்டு போயிட்டு மறுபடியும் திரும்ப என் வீட்டுக்கோ என்னோட ரூமுக்கோ கொண்டு வந்துன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க மேடம். சோ இது வந்து அவங்க ஒரு டாடா ஏஸோ மேக்ஸிமோவோ அந்த மாதிரி 4 சக்கரம் ஏதாவது ஒரு குட்டியான கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது வந்துட்டு அவங்க என்ன மாதிரி ஃபேப்ரிகேஷன்ல சும்மா நார்மலா பாடி மட்டும் கட்டி உள்ளுக்குள்ள வந்து அடுப்பு தோசைக்கல் மட்டும் வச்சா போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துடலாம். இல்ல ரொம்ப எக்ஸிகியூட்டிவா வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம். சரி சரிங்க சார். இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி திங்ஸ் இல்லைங்க மேடம். இதுதான் வந்துட்டு கடையோட முகப்பே.
ஓ கடையோட ஃப்ரண்டேஜ் இதுதான். ஓகே ஃப்ரண்டேஜே இப்படி இருக்கும். சோ இன்கேஸ் நீங்க டிஃபன் கடை போடுறீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு தோசைக்கல்லோ இல்ல வந்துட்டு 2 அடுப்பு வச்ச மாதிரியோ இல்லன்னா பரோட்டா போடுற மாதிரி அந்த மாதிரி டேபிள் எல்லாம் வச்சுட்டு அது வந்துட்டு நம்ம உள்ள வெளியே மூவ் பண்ற மாதிரி பண்ணி. இது மூவபிள்ங்களா? ஆமாங்க. இப்போ வந்துட்டு கடையை சாத்தும் போது இது உள்ள போயிடும். ஓகே. நீங்க கடையை திறக்கும் போது இது வெளியே வந்துருச்சுன்னா உங்களுக்கு வண்டி ஃபுல்லாவே ஸ்பேஸ் அப்படியே இருக்கும். கிடைக்கும். ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும். இது வந்து ஸ்லைடிங் டைப்புங்க. அப்புறம் இதுக்கும் இது பாக்கும்போது வெளியில இந்த மாதிரி செட்டப் இருக்க மாதிரியே தெரியல சார். நீங்க சட்டரா இருக்கும். as per norms கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன இருக்கோ அதுதான் எல்லாம் சாத்திட்டோம்னா அதுதான் இருக்கும். திறந்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் தோத்துரும். அந்த அளவுக்கு வந்து இதுல அட்வான்டேஜ் இருக்குங்க. அப்புறம் மேல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹோட்டல் வாசல்ல கடை வாசல் எல்லாம் என்ன போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி சன் ஷேடு. கீழே வந்து ஒரு 4-5 பேர் நின்று சாப்பிடுறாங்க அப்படின்னா மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் இது கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணணும். அப்புறம் அப்படியே இங்க வந்தீங்கன்னா மேடம் இது வந்து ஃபோல்டபிள் டோர்ஸ். ஃபோல்டபிள் தானா? சரி சரி சரி. நீங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். போய் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டுட்டு இது என்ட்ரன்ஸ் டோருங்க. நல்லா தாராளமா எவ்வளவு உடம்பு இருக்கிறவங்களா இருந்தாலும் உள்ள போயிடலாம். ஓகே. உள்ள போன பின்ன பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இன்டீரியரே நல்ல பிரீமியமா இருக்கு. ரொம்ப கிளாசிக்கா கஸ்டமர் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. உண்மையிலேயே கிளாஸ் இதா தான் சார் இருக்கு. அது சிலிண்டர் வைக்கிறதுக்கான இது வந்து ஜெனரேட்டர் வைக்கிறதுக்கு. ஓகே. ஜெனரேட்டர் இதுல பவர் சப்ளையே வந்துட்டு இதுதான் ஜெனரேட்டர். இல்ல கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஜெனரேட்டர்லாம் இல்ல வெறும் பேட்டரி இருந்தா போதும் அப்படின்னா அதுக்கு தனியா முன்னாடி ரூம் கொடுத்துருக்கேன் டோரோட கேபினுக்கு மேல. அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே பிளக் பாயிண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிருக்கும் போது இந்த செட்டப் எல்லாம் தெரியவே இல்ல. இங்க பாருங்க உள்ள ஜெனரேட்டர் வைக்கிறதுல இருந்து ஸ்விட்ச் போர்டுல இருந்து எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டா வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து தெரியாது. நீட்டா இருக்கும். நம்ம இப்ப கிளம்புறோம் அப்படின்னா ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க கடையை சாத்துறீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அடைச்சா. இது எல்லாமே கஸ்டமர் கேட்ட மாதிரி பெயிண்ட்ல இருந்து அந்த டிசைன்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா? ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணி மேடம். அப்புறம் ஃபுல் பாடிக்கும் ஸ்டிக்கரிங் பண்ணி அப்புறம் இன்னும் சைனேஜஸ் எல்லாம் மாட்ட வேண்டி இருக்குங்க. ஓகே ஓகே. எல்இடி அந்த லோகோ போர்டு எல்லாம் வந்து பெயிண்டிங்ல இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜா நடக்க வாட்ஸ்அப்ல நம்ம உங்களுக்கு அனுப்பி அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அவங்களோட பர்மிஷன் இல்லாம எந்த மேஜர் ஒர்க்ஸ்மே பண்ண முடிய மாட்டோம். ஓகே. அது முன்னாடி இன்னொரு டோர் ஆன்சர் இது. மேடம் இது வந்து சிலிண்டருக்குரிய ரூம். இத திறந்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள சிலிண்டர் வச்சுக்கலாம். அதுக்குரிய கேஸ் லைன் வந்து உள்ளுக்குள்ள வண்டிக்குள்ள வந்துரும். இது வந்து பேட்டரிக்குரிய ரூம். இது ஒரு தெரியல சார். ஒரு சின்ன டோர் பேட்டரிக்கு அது பேட்டரிக்குரிய கனெக்ஷனுக்குரிய ரூமுங்க. ஆப்போசிட்ல ஃபியூல் ரூமுக்கு ஃபியூலுக்குன்னு தனியா அந்த பெட்ரோல் போடுற இடத்துக்குன்னு தனியா ஒரு டோர் கொடுத்துருக்கோம். சரி சரி சரி. பெயிண்டிங்ல இருந்து டிசைன்ஸ்ல இருந்து உங்களுக்கு இன்டீரியர் வெளியில எல்லாமே பக்காவா. இங்கே ஒரு லாக் இருக்காங்க சார். எந்த இடத்தையுமே விட்டு வைக்கலாம் நம்ம. இது வந்து இன்கேஸ் அவங்க எதுவும் ஸ்டோர் பண்ணிக்கணும், அதாவது வாட்டர் டேங்கோ இல்ல வந்து பேட்டரி யூபிஎஸ் அந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு இது போதுங்க. இங்க இருந்து ஒரு அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் கொடுத்து அந்த பக்கமா பண்றதுனாலும் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு நம்ம டேங்குக்குரிய அவுட்புட் மட்டும் இருக்கிறதுனால எடுத்துக்கலாம். அப்புறம் இதுவும் ஓபன் டோர் தான். இந்த சைட்லயும் கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இதுக்குரிய டோருங்க. ஜெனரேட்டர் வெளியே வந்து போறதுக்கு உண்டான டோரு. இது வந்து ஃபியூல் போடுறதுக்கு உண்டான டோரு. அந்த மாதிரி பேசிக்கா என்னென்ன வரணுமோ அதெல்லாம் பண்ணிட்டோம் சார். இதுக்கு வந்து காஸ்ட் இது எவ்வளவு வரும் சார்? மினிமம் எவ்வளவு காஸ்ட் வரும் மேடம்? அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஒண்ணு அவங்களோட தேவை வந்துட்டு வெரி மினிமலிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னா ஒரு 1-1.5 லட்ச ரூபாய்க்குள்ள கூட எல்லாம் வர மாதிரி பண்ணலாம். இல்ல நல்லா இந்த மாதிரி பிரம்மாண்டமா வேணும் இல்ல இன்னும் கூட பிரம்மாண்டமா வேணும் அப்படின்னா ஒரு 3 to 4 lakhs வெரி மேக்ஸிமம் ஒரு 5 lakhs வரைக்கும் எடுத்துக்கலாம் மேடம். அதுக்கு மேல நம்மளுக்கு போகாது. அதாவது இதுவே நான் ரொம்ப காம்படிட்டிவா தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க பண்ணிருக்க ஒர்க் வந்துட்டு என்னோட 3 to 4 lakhsங்க. இதே அவுட்கம் வந்துட்டு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டர் கம்பெனிஸ்ல மைட் பி ஒரு 6 லட்சம் 7 லட்சம் அந்த மாதிரி வருங்க. நம்மளுக்கு ரொம்ப காம்படிட்டிவ். சரி 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 சரி. என்னோட எல்லாமே அப்படித்தான். எல்லாமே வந்து வெரி காம்படிட்டிவ். நீங்க எந்த செக்மெண்ட் கூட வேணாலும் நீங்க கம்பேர் பண்ணலாம். உள்ளதுலயே அதான் முன்ன சொன்ன மாதிரி பாட்டம் பேஸ்க்கும் இருக்கு டாப் எண்டுக்கும் இருக்கு என்கிட்ட. சரி சரிங்க சார். வந்து கிளாத்திங் கார்ட்டிங் மேடம். சரி சரி சரி. அதான் மல்டிபர்பஸ்னா இதுவும் ஒன் ஆஃப் த பர்பஸ்ங்க. இது இப்ப பார்த்ததுலயே வச்சு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு சார். நைட் டைம்ல நீங்க லைட்டிங்ஸ் எல்லாம் போட்ட பின்னா இன்னும் நல்ல எக்ஸிக்யூட்டிவா இருக்கும் மேடம். ஓகே ஓகே. இது எல்லாமே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா துணி தொங்க விடுறதுக்கு உண்டான ஹேங்கர்ஸ்க்கு உண்டான பைப்புங்க.
இல்ல வந்து துணி தொங்க விட்டு இது நைட் டைம்ல கிளாத்திங் சேல்ஸ் பண்றதுக்குரிய கடை. சார் இப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் கிளாத்திங் இதெல்லாம் நான் பாக்குறேன். அந்த ரேஸ் கோர்ஸ் ஆர்எஸ்புரம் சைடு எல்லாம் ஆமா இந்த மாதிரி நிறைய இதுவும் இந்த மாதிரி கிளாத்திங்க்கு வச்சு நல்ல ட்ரெண்ட்ல இப்போதைக்கு நல்ல ட்ரெண்ட்ல இது மட்டும் இல்ல இன்னைக்கு நிறைய பிசினஸ் ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்குங்க. சார் இது வந்து எதுக்குங்க சார் இந்த மாதிரி ஜாயிண்ட் கொடுத்திருக்காங்க? இது வந்துட்டு 3 வீல் கான்செப்ட்ங்க. இது நம்ம ப்ரோமோட் பண்றதுல ஆனா கஸ்டமர் கேட்டாங்களேன்னு பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து வெஹிக்கிள் அட்டாச் பண்ணிட்டு வெஹிக்கிள்ல டோ பண்ணிட்டு போற மாதிரி 2 வீலர்லயே. 2 வீலர்ல இது மட்டும் இல்ல, இன்னும் 3 வீலர்லயே செட்டப் கேட்டா கூட பழைய அப்பே வண்டியிலயும் பண்ணலாம். லேட்டஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் 3 வீலர்ஸ் எல்லாம் வருதுங்க. நம்ம கார்பரேஷன் வெஹிக்கிள் மாதிரி வண்டி எல்லாம் இருக்கு. அதுல எதுவும் ஃபேப்ரிகேட் பண்ணி கேட்டாங்கன்னாலும் பண்ணி கொடுக்கலாம். ஓ சரி சரி சரி. இந்த இது பார்த்தோன்னா நான் ஃபர்ஸ்ட் ஐஸ் வண்டி மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். ஐஸ்க்கும் பண்றோம் மேடம். ஆமாமா. இன்னைக்கு பாப்சிகல்ஸ். இது என்ன ரேட்டிங் சார் வரும்? இது அரௌண்ட் ஒரு 60,000 ரூபாய். இந்த செட்டப்புக்கு நம்ம பாக்குற செட்டப்புக்கு ஒரு 60,000 ரூபாய். 60,000. ஓகே சார். வித் வீலோட இருக்குல்லங்க சார், இந்த ரெண்டுக்கும் என்ன ரேட்டிங் சார்? லோகோவோட போட்டிருக்கோம். இது லோகோ எல்லாம் பெருசா போட்டிருக்கனால இதுல கொஞ்சம் வேலைப்பாடு ஜாஸ்தி தாங்க. 2 அடுப்பு, இந்த டயர், சின்ன வண்டி தான். ஆனா அரௌண்ட் ஒரு 40,000 to 50,000 மாதிரி வரும். அது ரெண்டும் ஒரே கஸ்டமர் தான் வாங்குறாங்க இல்லையா? ஒரே கஸ்டமருங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஹோட்டலும் இருக்கு. அவங்க பெரிய கர்நாடகால ஒரு பெரிய ஹோட்டலுங்க. சும்மா இது முன்னாடி அட்ராக்ஷனுக்காக ஒரு 1.25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த 2 வண்டி வாங்குறாங்க. ஓ சரி சரி சரி. ஓகே லோகோவோட போட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாமே பண்ணி கொடுங்க. இங்க இருந்து கர்நாடகா போகுதாங்க சார்? இது கர்நாடகா, மகாராஷ்டிரா, நார்த் நிறைய ஸ்டேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு டெலிவரி பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு காசு பிரச்சனை இல்ல, ஆர்டர் கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஓகே ஓகேலே ரொம்பவே இதெல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். ஒரு பிசினஸ் பண்றோம்னா உண்மையிலேயே நான் இங்க வரும்போது ஒரு பிளைண்டா தான் வந்தேன். வந்து பார்க்கும்போது ஒரு கான்பிடென்ட்டே வருது. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே யோசிப்பாங்க, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பிசினஸ் பண்றோம்னா இதுல பெரிய இஷ்யூவே என்னன்னா நம்ம வந்து அந்த சிட்டி கிட்ட நம்மளுக்கு வந்து ஒரு கடை கிடைக்கணும். கடை கிடைச்சாலும் அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். அட்வான்ஸ் கொடுத்தாலும் மாசம் மாசம் அந்த பிசினஸ் ஓடுனாதான் வாடகை கொடுக்க முடியும். இதெல்லாம் இருக்கிற பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் ஃபெயிலியர் கண்டிப்பா ஆகாது. ஏன்னா நீங்க அட்வான்ஸ் கொடுக்கறது, ரெண்டல் கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு சேவ் ஆகும் போது உங்களுக்கு லாஸ் ஆக வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி நீங்க சொன்னீங்களே நிறைய பேர் வந்து மந்த்லி வந்து அவங்களோட பிரான்சைசிக்கு இங்க எடுக்கறாங்கங்கும் போது அவங்க சக்சஸஃபுல்லா பண்ணாங்க, இதான பண்ண முடியுது. எல்லாமே அப்படி வந்த பிசினஸ் தாங்க. எல்லாமே ரெஃபரன்ஸ்னால வந்தது. இதுல ஒரு 30 to 40% ஆஃப் வந்துட்டுங்க. ஒருத்தங்க வாங்கி அவங்க நல்லா இருந்துச்சுன்னு ரெஃபர் பண்ணி அடுத்த கடைக்காரங்க அதை பார்த்து வாங்குறவங்க. ரெண்டாவது வாங்கினவங்களே திரும்பி வாங்குறது. ரெஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு நியூ. அதாவது இதுக்கு உண்டான டிமாண்ட் கூடிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம எந்த ஊர்ல இருந்து கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சவுத் ஃபுல்லாவே நான் சப்ளை இப்ப ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அதாவது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இதெல்லாம் வந்துட்டு ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். சவுத்தும் ரேர் கேஸ் கேட்கறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங் பிரச்சனை இல்ல அப்படின்னா அவங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே நம்ம இங்க வாங்குறது எந்த கம்ப்ளைண்ட்டுமே உங்களுக்கு வந்து வராது. ஏன்னா ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டுட்டு தான் ரெடியா பண்றீங்க. இல்ல அது போக நம்ம ப்ராசஸும் கொஞ்சம் நீளங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வரீங்க உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு வண்டியை கொடுக்கணுங்கிறது என்னோட மோட்டிவ் கிடையாது. நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களோட தேவைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நான் ஒரு பிளான் போட்டு கொடுத்து நான் இந்த சைஸ் போங்க, இப்படி இந்த பட்ஜெட்ல போங்க அப்படின்னு நான் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே கொட்டேஷன் கொடுத்து அப்புறம் அந்த கொட்டேஷன் நீங்க அப்ரூவ் பண்ண பின்ன ஜாப் கார்டு போட்டு அட்வான்ஸ் நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் ஜாப் கார்டு போட்டு ஜாப் கார்டு முடிச்ச உடனே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓபன் பண்ணி டே டு டே என்னென்ன ப்ராசஸ் நடக்குதோ அதை வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஜாப் கார்டுல நீங்க உங்ககிட்ட என்னென்னலாம் கேட்கறமோ அதெல்லாம் இமீடியட்டா அந்த ஜாப் கார்டுல ஃபில் பண்ணி அதெல்லாம் திரும்ப அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இது இப்படி வரும்னு எல்லாம் பிசிக்கலா காட்டி போன்லயும் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் காட்டி அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கையிலுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து ப்ரொடக்ஷன் டீமுக்கு போகும். அவங்க அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கஸ்டமர்கிட்டையும் ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் நீங்க சொன்னதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டிஸ்பேட்ச்க்குரிய ப்ராசஸ். இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? சோ அதனால எந்த இடத்துலயும் தவறாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்க பட்ட அனுபவம். கஸ்டமர் ஒண்ணு சொல்லிருப்பாங்க, இங்க ஒண்ணு நடந்திருக்கும். நான் ஒரு 10 கஸ்டமர்கிட்ட பேசியிருப்பேன், அதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நம்மள சரி செஞ்சுக்க உதவுது. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி இப்ப வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாரும் எதிர்பார்க்கறது ஆமா எல்லாம் அவங்க ஹார்ட்ஃபுல்லா திருப்தியா வாங்கிட்டு போறாங்க. ஆமா ஓகே சார்.
ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைரக்டா வந்தாலே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிருக்கும். ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. சாரை கான்டாக்ட் பண்ணனும்னா ஸ்கிரீன்லயே நம்பர் கொடுத்திருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ் கொடுத்திருக்கோம், மேப் லொகேஷன் கொடுத்திருக்கோம். டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வெளியூர்ல இருந்து பாக்குறீங்கனாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா போன்ல கேட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார், ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தெளிவா எனக்கு புரிஞ்சது. பாக்குறவங்களுக்கும் ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஐடியா இருக்கிறவங்க போன்ல தொடர்பு கொள்றதை விட முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்துட்டா உங்களுக்கு உங்கள மாதிரியே இன்னும் தெளிவு கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார்.